என்னதான் இந்தியா வேர்ல்டுலயே பெஸ்ட் டீமா இருந்தாலும் பிளேயிங் டவுன்ல கரெக்டான பிளேயர்ஸும் போட மாட்டேங்கிறாங்க. எத்தனை வாட்டி அவுட் ஆனாலும் வைஸ் கேப்டனா நான் ஒன்னதான் வைப்பேன், நீ பிளேயிங் லெவல்ல ஆடித்தானுங்க நம்ம சும்மா கில்ல ஒன்னாந்து பிளேயிங் லெவல்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லயும் வந்தார் சென்றார் சும்மா கில். ஆனா அந்த பக்கம் ஓபனரா அந்த அபிஷேக் சர்மா அப்படி இல்லைங்க. T20 செஞ்ச பெஸ்ட் பேட்ஸ்மேன் அது அபிஷேக் சர்மா தான். என்ன பொழக்கிறாயா மனுஷன். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் SK ஸ்ரீலங்காவோட அபாரமான பவுலிங் நல்லா திரும்பி போயிட்டார். அடுத்து வந்து நம்ம திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் சரியான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இன்னிங்ஸ் நல்லா பில்டு பண்ணாங்க. சஞ்சு மட்டும் இந்த மேட்ச்ல ஓக்குனரா இறங்கிருந்தாப்லன்னா கண்டிப்பா செஞ்சுரி போட்டுருப்பாப்ல. அதான் சும்மா கீழே வச்சு அவனோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களே. சரி மொத்தமா இல்டியா 202 ரன் அடிச்சிச்சு. இந்த பக்கம் பேட்டிங்ல தான் பிளேயர்ஸ் சரியா பிளேயிங் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா பவுலிங்லேயே எடுத்துட்டு வரல. அடுத்து நான் ஒன்று வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஹர்திக் பாண்டியா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாப்ல. அடுத்து நின்ன நிசாங்காவையும் பெரேராவையும் அவுட் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் 2 பேரும் 50 கூட அடுத்து நிசாங்க செஞ்சுரியை போட்டு விட்டாப்ல. செஞ்சுரியை போட்டு செலிப்ரேஷனை வேற பக்காவா போட்டு விட்டாப்ல. சரி என்னடா இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்த பொழக்கன்னு பார்த்தா கடைசியில சூப்பர் ஓவர்ல வந்து மேட்ச் நின்று போச்சு. சூப்பர் ஓவர்ல அஸ்திப் சிங் பவுலிங்ல மிரட்டி விட்டாப்ல. ஆனா பேட்டிங்ல மறுபடியும் கில்ல ஒன்னாந்து விட்டு கடைப்பேற்றி விட்டாங்க. அவர் அங்கிட்டு சும்மாவே கேட்டோம்னு நம்ம SKவே மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் நீங்க அந்த சப்ஸ்கிரைபை மறக்காம பண்ணி விட்டு போயிருங்க.